படம் வந்து உண்மையா நல்லா இருக்குது. எல்லாருமே பாக்கலாம். ஃபேமிலியோட பாக்குற படம் தான். இருந்தாலும் ஜனநாயகனுக்கு வெயிட்டிங். ப்ரோ படம் உண்மையே நல்லா தான் இருந்துச்சு. யார் வேணா வந்து பார்க்கலாம். ஆனா நான் வந்து என்னமோ ஜனநாயகன் தான். கண்ட நாயங்களால அது கெட்டு போச்சா, அதுதான் ப்ரோ. அப்போ படம் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. இது எஸ்கேக்கு ஒரு நல்ல படம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பட் நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பீரியட் ஃபிலிம் எஸ்கே சூஸ் பண்ணது பெரிய விஷயம் தான். அவர் கரியரே ரீடிஃபைன் பண்ண போற மூவியா இருக்கும். நீங்க ஒரு வைப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா படத்துக்கு வராதீங்க. 1000 பேர்ல ஒரு 10 பேருக்கு இந்த கருத்து போயிட்டு நல்லா உள்ள சேரும். மற்றபடி என்ஜாய் பண்ண படம் வந்து உண்மையா நல்லா இருக்குது. எல்லாருமே பாக்கலாம். ஃபேமிலியோட பாக்குற படம் தான். இருந்தாலும் ஜனநாயகனுக்கு வெயிட்டிங். ப்ரோ படம் உண்மையே நல்லா தான் இருந்துச்சு. யார் வேணா வந்து பார்க்கலாம். ஆனா நான் வந்து என்னமோ ஜனநாயகன் தான். கண்ட நாயங்களால அது கெட்டு போச்சா, அதுதான் ப்ரோ ஃபீலிங்கா இருக்கு. ஜனநாயகன் இப்போ வரல. இப்போ உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்றது ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. என்னமோ நினைச்சேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் புக் பண்ணோம் ப்ரோ. இப்போ எல்லாமே போச்சு ப்ரோ. ரீஃபண்ட் எல்லாம் கொடுத்தா இப்போ ரீஃபண்ட் யார் ப்ரோ கேட்டா? ஷோ வேணும் ப்ரோ. அது ரிசல்ட்டே போறது இல்லை. ஆனா ஓகே, இந்த படம் ஓகே ப்ரோ. அப்போ படம் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. இது எஸ்கேக்கு ஒரு நல்ல படம். நல்ல சினிமாவை கொடுத்திருக்காரு. இது எல்லாரும் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஜெயம் ரவி நல்லா பண்ணிருக்காரு. அவர் சொல்ல போனா போகனுக்கு அப்புறம் வில்லன் கேரக்டர் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஒரு படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பட் நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பட் ஆனா ரியல்ல நடந்த நிறைய கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. பட் உண்மையே ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா அங்கங்க கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலா அது ஒரு நல்ல மூவி. ஜெயம் ரவி வில்லனா பண்ணிருக்கீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஈவில் சைடு கொஞ்சம் அவர் காட்டுறப்போ உண்மையிலேயே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா பண்ணிருக்காரா? எஸ்கே எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு மூவி தான். என்ஜாய் பண்ற மூவி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்படியா? அது வந்து படமா பார்த்துட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை. சும்மா ஒரு என்டர்டெய்னிங்கா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பா பொருத்தன மூவி தான். நல்லா தான் இருக்கு. படத்தை வந்து மத்ததோட கம்பேர் பண்ணாம படத்தை படமா பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதை மட்டும் எல்லா ஆடியன்ஸும் ஓகே ப்ரோ. ஜனநாயகன் வரல, நீங்க மிஸ் பண்றீங்களா? கொஞ்சம் மிஸ் பண்றோம் தான். பட் ஆனா வரும் கண்டிப்பா. எல்லா படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். எப்படி பாருங்க. செம்மையா இருந்துச்சு. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? வேற லெவல். எல்லாமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. பீரியட் ஃபிலிம் எஸ்கே சூஸ் பண்ணது பெரிய விஷயம் தான். அவர் கரியரே ரீடிஃபைன் பண்ண போற மூவியா இருக்கும். தமிழை பத்தி பேசுறீங்க. எப்படி இருக்கு? தமிழை பத்தி பேசுறீங்க. தமிழை பத்தி என்ன சொல்லணுமோ கரெக்டா சொல்லிருக்காங்க. ஓகே, எஸ்கே நல்லா பண்ணிருக்காரா? ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் டைரக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஜெயம் ரவி வில்லனா பார்த்து எப்படி இருக்கு? அவரு வேற லெவல். அந்த தனி ஒருவன்ல அவர் பண்ணதை விட நல்லா பண்ணிருக்காரு. சூப்பர், செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே நல்லா ரோல் பண்ணிருக்காரு. தமிழ் பத்தி பேசிருக்காங்க. எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருக்கு. தமிழ் அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு அதனையே பத்தி பேசிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லைண்ணா, பெஸ்ட். அவ்வளவுதான். படம் வந்து நீங்க ஒரு வைப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா படத்துக்கு வராதீங்க. ஒரு கருத்து வந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வர்றாரு. தமிழ் வந்து எவ்வளவு வாழணும் அப்படின்ற மாதிரி 1000 பேர்ல ஒரு 10 பேருக்கு இந்த கருத்து போயிட்டு நல்லா உள்ள சேரும். மற்றபடி என்ஜாய் பண்ணணும், படத்தை பார்க்கணும் அப்படின்றவங்க படம் ஆனா நல்லா இருக்கு. ஜெயம் ரவி வில்லனா எடுத்திருக்காரு. எப்படி இருக்கு? அதுவும் நல்லா தான் இருக்கு. ஒரு புது கேரக்டர்ல பாக்குறோம். வில்லன் கேரக்டர் இது மாதிரி பாத்துருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு பார்த்தது இல்ல. எப்படி பண்ணிருக்காரு? அவரும் நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலியா பார்க்கலாமா படம்? ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான். கடைசி அந்த ஒரு 20 நிமிஷம் ஹோல் படத்துல 20 நிமிஷம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஜெயம் ரவி வில்லனா பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா தான் இருக்கு. தமிழ் பத்தி பேசிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்ல கான்செப்ட் தான். நம்மளோட ஹிஸ்டரி அது எல்லாமே எல்லாம் பார்க்கலாமா? ஆல்மா பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஹிஸ்டரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரீ இன்டர்வல்ல கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் குட் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு.